முக்கியமா ஐப்ரோ பண்ண போறது, ஃபேஷியல் பண்ண போறது, ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு சொல்லாத மறைக்கிறது. அந்த மீட்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சது இது ஃபுல்லாமே வெளியில தான் ஃபுல்லா ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னு சொன்னே ஒரு மாசம் ஏன்டா இங்க வந்து மாட்டணும். வெளில போயிட்டு மேரேஜ் ஆனா நான் அன்மேரிட் தான், இப்பதான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி ஃபேமிலியோட போயிருந்தோம். பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் அவங்க லவர் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸ். என்ன பண்ணாங்க அப்படி? ஏன்னா அவங்க தான் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க. ஏங்க போட்டு பொசுக்குன்னு போட்டு இது பண்ணிட்டீங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? ஜானு. ஜானு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். சரி, ஓகே, எப்படி போகுது? நைஸ். நைஸ். ஓகே, இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? வேற என்ன, ஹஸ்பண்ட் தான். ஓகே, அவர் என்னென்ன விஷயத்துக்குலாம் உங்களை மறக்கிறாரு? ஒய்ஃப் இருக்கிறாங்கன்றதே அவர் மறந்துடுறாரு. இது புரியல எனக்கு. என்ன கதை எனக்கு புரியல. வெளில போயிட்டு மேரேஜ் ஆனா நான் அன்மேரிட் தான், இப்பதான் காலேஜ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி அது ஒரு சீன் கிரியேட் பண்றாரு. அந்த மாதிரி தானே பண்றோம். நீங்க பண்ண மாட்டீங்களா? எப்படி கோர்த்து விடுது பாரு. தெரியுற மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே, அக்கா வந்து ரொம்ப அழகா பேசினாங்க, உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்க. சில கைஸ்லாம் இதே மாதிரிதான் இருக்காங்க. சில டைம்ஸ் நான் கூட அப்படிதான் பண்ணிருக்கேன். நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? பரிமளா. ஓகே, எப்படி ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்காக்கா? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஓகே, அக்கா வந்ததுல இருந்து சிரிக்க ஆரம்பிச்சவங்க இன்னும் நிறுத்தல, இப்பதான் நிறுத்தி நான் வந்து நிக்க வச்சிருக்கேன். சரி, ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியாம இங்க வந்து மாட்டிட்டோமோன்னு நினைச்ச தருணம் எது? ஒரு மேரேஜ் ஃபேமிலியோட போயிருந்தோம். பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் அவங்க லவர் கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனை மறக்கவே முடியல. அதை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க அண்ணான்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அவர் உங்க கூட வந்தாரா இல்ல அதுக்கு முன்னாடி? என் கூட வந்தாரு. நாங்க ஃபேமிலியோட, நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா எல்லாருமே போயிருந்தோம். நாங்க சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறாரு. அவங்க ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியா? நீங்க பிரச்சனை பண்ணலையா? நானா தான் பிரச்சனை பண்ணிருப்பேன். நீங்க ஒன்னும் பண்ணலையே. வந்து கேட்டதுக்கு அண்ணான்ட்டாங்க. ஒரே இதுல போட்டாங்க, முடிச்சிட்டாங்க. தள்ளுங்க, அதெல்லாம் அவங்க வருவாங்க போவாங்க, ஜோக் கொடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் ஃபீல் எல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்படியே சிரிச்சுட்டே இருங்க எப்போதுமே, ஓகேவா? ஓகே, சூப்பர். அக்கா வந்து செம்மையா பேசினாங்க. பாத்தீங்களா, அவங்களோட கதையை வந்து சிரிச்சுட்டே வேற சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து சிரிச்சுட்டே தான் இருக்கணும். நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? யமுனா. யமுனா. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். மேக்கப் ஆர்டிஸ்டா? நாங்கெல்லாம் வந்தோம்னா மேக்கப் எல்லாம் பண்ணி விடுங்க, இல்ல ஃப்ரீயா பண்ணணும்? ஷூர். ஓகே, நைஸ். எப்படி ஒர்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மொமெண்ட்னா என்ன மொமெண்ட்? கண்டிப்பா ரிலேட்டிவ்ஸ். என்ன பண்ணாங்க அப்படி? ஏன்னா அவங்க தான் கூட இருந்து குழி பறிக்கிறாங்க. ஏங்க போட்டு பொசுக்குன்னு போட்டு இது பண்ணிட்டீங்க? ஏன்னா அதாங்க உண்மை. அதான் உண்மை. என்னதான் அப்படி பண்றாங்க உங்களை? நிறைய பண்ணிருக்காங்க. நிறைய பண்ணிருக்காங்க. அதுல ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்க. அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப, அதுக்கு நான் நிறைய இருக்கு. அக்கா வந்து இதுதான் அதுதான்லாம் இல்ல, நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ போட்டு உடைச்சிட்டாங்க. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அண்ணா இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? தாமஸ் மேடம். தாமஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒர்க் பண்றேன் மேம். ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க் எல்லாம் சூப்பரா போகுது. அண்ணா வந்து ஒரு ஒன் வேர்ட்ல பேசிட்டு இருக்காரு. ஈஸியான கொஸ்டின் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அடிக்கடி மறக்கக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவேன். வண்டியை ஆஃப் பண்ண மாட்டேன். வண்டி எங்க ஒய்ஃப் தான் ஆஃப் பண்ணுவாங்க. எங்க வெளியில போனாலும் லைக் வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துருவீங்க, உங்க ஒய்ஃப் வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க தான் எல்லாமே ஞாபகம் வச்சு ஆஃப் பண்ணுவாங்க, செய்வாங்க. உதாரணத்துக்கு ஏசியும் நைட்ல ரன்னிங் நான் ஆஃப் பண்ண மாட்டேன். காலையில அவங்க தான் ஆஃப் பண்ணி விடுவாங்க. சின்ன சின்ன மறதி எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கா என்ன? நிறைய இருக்கு மேடம். பாத்தீங்களா, பெருமையா சொல்றாரு அண்ணா. நிறைய மரத்துலாம் நிறைய இருக்கு அப்படின்னு பெருமையா வேற அண்ணா சொல்றாரு. இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வேலை வைக்க கூடாது, நீங்க வந்து இனிமே கரெக்டா பண்ணணும், சரிங்களா? ஓகே. ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு பாய் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? விஜய்க்கா. விஜய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்? பண்ணுங்கக்கா. எப்படி போகுது ஒர்க் எல்லாம்? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா போகுதுக்கா. சரி, ஓகே. இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து தெரியாம நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்ச தருணம் எது? இப்ப இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சேன், நெட்வொர்க்ல. அங்க வந்து 45 டேஸ் ட்ரைனிங். என்னை உள்ள உட்கார வச்சு வேலை பார்க்குற மாதிரி தான், அதான் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி தான் வேலை எனக்கு. அதுக்குமா அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டுக்கு அப்புறம் என்ன டிஎல் போய் மீட் பண்ண சொன்னாங்க. அந்த மீட்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சது இது ஃபுல்லாமே வெளியில தான் ஃபுல்லா ஒர்க்கு,
ஃபீல்டு ஒர்க்கு அப்படின்னு சொன்னோடனே 1 மாசம் ஏன்டா இங்க வந்து மாட்டினோம், இவ்வளவு கஷ்டப்படுத்த வைக்கிறாங்களே, ரொம்ப டார்ச்சர் ஆயிடுச்சு. அந்த 1 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குமா நானே நின்னுட்டேங்க. இப்போ பண்ண கஷ்டம் வந்து இப்ப மூஞ்சில தெரியுதுங்க. இன்னும் வர அனுபவிச்சுட்டு இருக்காரு போல பையன், பாவம். ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க போல. நிறைய பசங்க இந்த மாதிரிதான் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனா பொண்ணு இந்த விஷயத்துல வந்து ரொம்ப உஷாரா இருக்காங்க. இதுக்கப்புறம் நல்லா இன்னும் வேற லெவல்ல போகணும். சரிங்களா? ஓகே, நைஸ். ஓகே, நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோல கூட ஒரு அக்கா இருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு கியூட்டி பை இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், உங்க நேம்? லீலா. ஓகே, உங்க நேம்? ஜே சஷ்மிதா ரக்ஷினி. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மொமெண்ட்னா என்ன மொமெண்ட்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கவனமா இருக்கணும். அப்படி என்னதான் பண்றாங்க? அவங்க விட்டுட்டு வந்து டீ குடிக்க போறது, பானிபூரி சாப்பிட போறது, பெருசா எதிர்பார்த்தங்க. நீங்க என்ன டீ குடிக்க போறது, பானிபூரி சாப்பிட போறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் முக்கியமா ஐப்ரோ பண்ண போறது, ஃபேஷியல் பண்ண போறது, ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு சொல்லாத மறைக்கிறது. நிஜமாங்க, லிப்ஸ்டிக் என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க. என்ன ஷேடு சொல்ல மாட்டாங்க. மாத்தி சொல்ற உலகம் இது. நிறைய கேர்ள்ஸ் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்கல்ல. இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு ஷோ பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட் வந்து மீட் பண்றேன். Until then, bye from Rathu Vijay, signing off from செல்ஃபி பொண்ணு.